கடற்கரை போலோ என்பது போலோவிலிருந்து நேரடியாக பெறப்பட்ட ஒரு குழு விளையாட்டை போலவே இந்த விளையாட்டும் உள்ளது. இது அரினா போலோ விளையாட்டின் ஒரு மாறுபாடு ஆகும். இந்த விளையாட்டு 2004ஆம் ஆண்டு துபாயைச் சேர்ந்த ரஷீத் அல் ஹப்தூர் மற்றும் சாம் கெட்டிலா ஆகியோரால் கடற்கரை போலோவிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு விளையாட்டுகள் விளையாடப்படும் மேற்பரப்பு ஆகும். கடற்கரை போலோ வழக்கமான போலோவிற்கு பயன்படுத்தப்படும் புல் பரப்புகளில் அல்லாமல் மணல் மூடிய மைதானங்களில் விளையாடப்படுகிறது. கடற்கரை போலோவிற்கு பயன்படுத்தப்படும் விளையாட்டு மைதானம் 15 அடி அகலமுள்ள கோல் கம்பங்களை கொண்ட வழக்கமான போலோவை போன்றது. இருப்பினும் கடற்கரை போலோவிற்கு மைதானத்தின் விளிம்புகள் பக்க பலகைகளால் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே எல்லைக்கு வெளியே எதுவும் இல்லை மற்றும் பந்து எப்போதும் விளையாட்டில் இருக்கும். போலோவில் இருந்து மற்றொரு குறிப்பிடத்தக்க வேறுபாடு என்னவென்றால் வழக்கமான போலோவை போல 4 வீரர்களுக்கு பதிலாக ஒரு அணிக்கு 3 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். பயன்படுத்தப்படும் பந்து குறைந்தபட்சம் 12.5 அங்குல சுற்றளவு கொண்ட ஊதப்பட்ட ரப்பர் அல்லது தோல் பந்து ஆகும். ஒரு போட்டி 4-7 நிமிட காலங்களுக்கு விளையாடப்படுகிறது. கோல் கம்பங்கள் வழியாக பந்தை அடிப்பதன் மூலம் முடிந்தவரை பல கோல்களை அடிப்பதே இதன் நோக்கமாகும். சர்ஃப் போலோவுடன் குழப்பிக் கொள்ள வேண்டாம். இது கடற்கரையில் உள்ள தண்ணீரில் சர்ஃபோர்டுகளில் சவாரி செய்யும் போது விளையாடப்படும் வாட்டர் போலோ ஆகும். தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்.